نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ஸ்டாண்ட் இருக்கா இல்லையா இல்லைன்னா பரவாயில்ல. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இல்லைன்னா பரவாயில்ல, இல்லைன்னா விட்டுருங்க. பரவாயில்ல இல்லைன்னா பரவாயில்ல. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஈருலக தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் சிறப்பிற்கும் நிறைந்த இந்த சிறப்பான பெண்கள் பயான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நமது மதரசா மற்றும் ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், கௌரவ தலைவர்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதரிகள், வாலிபர்கள், மதரசா மாணவ மாணவிகள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல் கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் சைடுல பதில் வரலையே. சலாம் சொல்லிட்டாலே பதில் சொல்றது வாஜிபாயிடும். அதனால நம்ம கல்வியோட ஆரம்பிக்கும். சலாம் சொன்னா பதில் சொல்லணுமா? கல்வியோட ஆரம்பிச்சிருவோம். கண்ணியமானவர்களே, நான் ஒரு முக்கியமான தலைப்புல பேசலாம்னு சொல்லி வந்திருந்தேன். பாங்கு சொல்லும் போது நமது பள்ளியில இப்ப பாங்கு சொல்லப்பட்டுச்சு, இஷாவினுடைய பாங்கு. நமது பயான் செய்து கொண்டிருந்த உஸ்தாத் அவர்கள் அந்த பாங்குக்கு பதில் சொன்னாங்க. அது சப்தமா சொன்னாங்க. இருந்தாலும் கூட இந்த தேவையில்லாத பேச்சுக்களுடைய சப்தமும் கொஞ்சம் அதிகமா கேட்டுச்சு. இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாங்கு சொல்லும் போது யார் தேவையில்லாமல் பேசுகின்றார்களோ, பாங்கிற்கு பதில் சொல்லவில்லையோ, சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களுக்கு கலிமா வராது. சக்கராத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா அவர்களுக்கு வராது என்று சொன்னாங்க. அதனால இந்த பாங்கு இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம்னு சொன்னா, இன்றைக்கு துனியாவில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டங்கள், அதற்கு ஆறுதல் சொல்வதற்கு எத்தனையோ நபர்கள் நமக்கு வருவார்கள். ஆனால் மறுமை என்று வந்த உடனே மஹ்ஷர் என்ற ஒன்றிலே இந்த துனியாவை சார்ந்த எந்த ஒரு நபர்களும் ஆறுதலுக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னா, ஒரு தந்தைக்கு கஷ்டம்னா மகன் என்ன செய்யுது? ஒரு கவலைப்படுது. மகளுக்கு கஷ்டம்னு சொன்னா தந்தை பதறார்.
அந்த பிள்ளைக்கு ஆறுதலாக இருக்கின்றார். அப்ப குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே துனியாவை பொறுத்தவரை ஏதாவது ஒரு உறவுகள் நமக்கு ஆதரவு கொடுக்குது, நம்மை அரவணைத்துக் கொள்ளுது, ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது நம்மை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் நாளை மறுமை மஹ்ஷருடைய மைதானம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில 13,000 கோடி அடி தூரம் இருக்குதான். ஆனா வெயில் அடிச்சிச்சுன்னு சொன்னா நம்மளால அதை தாங்க முடியல. இதே சூரியன், ஒரு அறிவிப்பில் சொல்லப்படுது, இந்த சூரியனுடைய வெப்பம் நமக்கு பக்கத்தில் வந்தால், அந்த வெப்பம் நம்முடைய உடலிலே ஸ்கின்னிலே பட்டால் உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரும், தலையில் பட்டால் பிரெயின் கேன்சர் வரும். அப்ப சூரியனுடைய வெப்பம் எந்த அளவுக்கு நமக்கு நெருக்கமாகின்றதோ அது நமக்கு பல நோய்களை ஏற்படுத்துகின்றது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையிலே சூரியன் ஒரு அடிக்கு மேல வரும், சூரியன் ரொம்ப பக்கத்துல இருக்கும். அப்ப நீங்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருப்பீர்கள், பாவத்தினுடைய வெளிப்பாட்டை உணர்வீர்கள். அந்த நேரத்திலே, எந்த நேரம்? இன்னைக்கு நமக்கு கஷ்டம்னா நம்ம வாப்பா வருவாங்க, தாய்க்கு கஷ்டம்னா பிள்ளை போவார், பிள்ளைக்கு கஷ்டம் என்றால் தாய் ஓடி வருவாள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் எல்லாம் வாழுகின்றோம். ஆனால் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே சூரியன் பக்கத்திலே வந்துவிடும், அதாபுகள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் யார் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று தெரியுமா? யார் வெற்றி பெறுவார்கள் என்று தெரியுமா? பாங்கு சொன்ன உடனே ஒரு துவா ஒன்று ஓதுவோம். என்ன துவா? அல்லாஹும்ம சொல்லுப்பா, அல்லாஹும்ம ரப்ப ஆதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி சையதினா முஹம்மதில் வசீலத்தை. போதும் போதும். இப்ப துவா ஓதுறோமா? எதுக்கு ஓதுறோம்? வாங்க சொன்னோடனே ஓதும். எதுக்காக ஓதுறோம்? நம்ம துன்யாவுல எனக்கு கஷ்டம்டா அரவணைக்கிறதுக்கு பல நபர்கள் இங்க ஓடி வருவாங்க. எங்க வாப்பா வருவாரு, அம்மா வருவாங்க, சகோதரிகள் வருவாங்க. நாளைக்கு மறுமையில நமக்கு மேல ஒரு அடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியன், வேர்வையிலே தத்தளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், அப்ப எந்த வாப்பா உம்மாலாம் வரமாட்டாங்க. யார் வருவா? நம்ம துவா ஓதுனோம்ல, ஆதி வசீலத்த வல் ஃபலீலா, யா ரசூலல்லாஹ் நாளைக்கு மறுமையில எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். வர்சுக்குனா ஷஃபாஅத்தஹு, வாங்க துவா ஓதுறோமா இல்லையா? இந்த துவாவின் மூலமாக யாருமே வராத அந்த நேரம் பாப்பாவை கூட்டா வாப்பா ஒரு பக்கம் ஓடிடுவாங்க, தலை தெரித்து ஓடுவார்கள். நாம் அன்பு காட்டிய மனைவி துனியால கூப்பிட்டா வருவாங்க, அந்த நேரத்துல கூப்பிட்டா ஓடிடுவாங்க. நாம் பெற்றெடுத்த பிள்ளை பக்கத்துல வரவே மாட்டாரு. அப்ப பல கஷ்டங்களிலே ஓடக்கூடிய அந்த நிலையிலே யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் நமக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவியாகவும் உபகாரமாகவும் இருக்க வேண்டும் என்றால் பாங்கு சொன்ன உடனே துவா ஓத வேண்டும். குறிப்பாக பாங்கு சொல்லும் போது அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது, செல்போன் பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக தாய்மார்கள் பாங்கு சொல்லும் போது தொலைக்காட்சியினுடைய சப்தத்தை உயர்த்தக்கூடாது. ஒரு காலம் இருந்துச்சு, பாங்கு சொன்ன உடனே வயசானவங்க சொல்லுவாங்க, அந்த டிவி சவுண்ட குறைப்பா, பாங்கு சொல்றாங்க, அந்த பாட்டை சவுண்ட குறை, பாங்கு சொல்றாங்க. இப்ப பாங்கு சப்தத்தை விட இந்த சப்தம் ரொம்ப உயரமா இருக்கு. என்ன காரணம்? அதனுடைய மகிமையை நாம் விளங்கவில்லை, அதனுடைய அந்தஸ்தை நாம் விளங்கவில்லை. அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு பாங்கு சொல்லும் போது கூட நாம் என்ன செய்யறோம்? ரொம்ப அலட்சியமாக அந்த பாங்கிற்கு பதில் சொல்லாதவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையினால் கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் ஒரே ஒரு நியத்து வைக்கணும், இனிமேல் பாங்கு சொல்லும் போது நாங்க பேச மாட்டோம். நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். பாங்கு சொல்லும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, செல்போன் பயன்படுத்தக்கூடாது, குறிப்பாக தொலைக்காட்சியினுடைய சப்தத்தை உயர்த்தக்கூடாது. பாங்கு சொல்லும் போது நாடகத்துல ஒரு முக்கியமான ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கும்.
அதை என்ன செய்ய முடியாது, மாற்றவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அந்த கவனத்தை அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனால் மறுமையில் உதவி வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், வர்சுகுனா ஷஃபாஅத்தஹு, யாருமே உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் நமக்கு ஒரு உதவி தரக்கூடிய நபி அவர்களுடைய உதவி பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? பாங்கிற்கு பதில் சொல்லணும், பேசக்கூடாது. குறிப்பாக இந்த பாங்கிற்கு பின்னால் உள்ள அந்த துவாவை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு மதரசா உள்ள வரும்போது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தோற்றங்கள். நமது ஊரினுடைய எனக்கு தெரிந்த வெற்றி என்னன்னு சொன்னா, இந்த மதரசா நடப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சிறுவன் மாடு மேய்த்து கொண்டு செல்றார். மாடு இருக்குல்ல, அதை மேய்ச்சிக்கிட்டு போறார். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அந்த சிறுவனையும் மாட்டையும் கொஞ்சம் கூப்பிடுங்க, நாம் பால் கறந்து குடித்துக் கொள்ளலாம். என்ன செய்யலாம்? பால் குடிச்சுக்கலாம். அந்த சிறுவன் சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், இந்த மாடு மலட்டுத்தன்மை உடைய மாடு, இது பால் எல்லாம் கறக்காது என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீங்க கொடுங்க, அது பால் கறக்கும். உடனே என்ன செஞ்சாங்க நபி அவங்க? ஏதோ வாயில சில வார்த்தைகள் முணுமுணுத்தாங்க. முணுமுணுத்தா பால் கறந்தது. ஹதீஸ்ல உள்ளதுதான், கட்டுக்கதை அல்ல. பால் கறந்தது. உடனே பாலை குடித்து விட்டு அந்த சிறுவனை அழைத்தார்கள். அப்பா, நீ ஒரு மாட்டை கொடுத்த, நாங்க அதுல பால் கறந்து குடிச்சிட்டோம், உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கிறாங்க. நம்மளால என்ன கேட்டிருப்போம்? ஏதாவது பணம் கேட்டிருப்போம், காசு கேட்டிருப்போம், இல்ல ஏதாவது வசதியான விஷயங்கள் ஏதாவது கேட்டிருப்போம். அந்த சிறுவன் சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த பால் கறக்கிறதுக்கு முன்னாடி வாயை அசைச்சு என்னமோ ஒண்ணு ஓதுறீங்களே, அதை எனக்கு கத்துக் கொடுங்கன்னு சொன்னார். அந்த கல்வி எனக்கு கத்துக் கொடுங்க, அந்த துவாவை கத்துக் கொடுங்க. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் நீங்கள் மார்க்க மேதையாக வருவீர்கள். யார் அவர்கள் என்று தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்னைக்கு அவங்களுடைய சட்டம் இல்லாமல் எந்த இஸ்லாமிய சட்ட அமைப்புகளும் இல்லை. நீங்க எந்த வக்கீல்கிட்ட போனாலும், எந்த கோர்ட்டுக்கு போனாலும், சட்டம் என்று ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னா அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிச்ச அந்த ஹதீசுகளாகத்தான் இருக்கும். அப்ப கல்வி என்பது செல்வங்களை விட மிக முக்கியமானது. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, செல்வத்துக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம்? செல்வம் அதை நம்ம பாதுகாக்கணும், வீட்டுக்குள்ள வச்சுட்டு நம்ம ரொம்ப என்ன செய்யணும்? கவனமா அதை பாதுகாக்கணும். கல்வி நம்மை அது பாதுகாக்கும். கல்வி நம்மை அது பாதுகாக்கும் சொன்னாங்க. அதனால கல்வி என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம். கண்ணியமானவர்களே, இப்ப ஏன் இந்த மதரசாக்கள்லாம் ரொம்ப அவசியமா? இன்றைய காலகட்டத்துல காலையில 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போறாங்க, நைட்டு 9 மணி வரைக்கும் டியூஷன் நடக்குது. உலக கல்வியில மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்துல இது மாதிரி மதரசாக்கள், மாதாந்திர பயான்கள், அதுக்கு ஒரு செலவு, இது மாதிரியான விஷயங்கள் தேவையா? எதற்கு தேவை என்பதை கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க மௌத்தா போயிட்டீங்க, எல்லாருக்கும் மௌத்து இருக்குதா இல்லையா? கண்டிப்பா ஒரு நாள் மௌத்து இருக்குது, அது எல்லாருமே நம்புறோம். மௌத்தா போய் கபூர்ல வச்சுட்டாங்க. வச்ச உடனே சொந்தக்காரங்களாம் அடுத்து என்ன செய்வாங்க? இந்த வண்டியை ரெடி பண்ணப்பா, ஊருக்கு போகணும், அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இமாம் என்ன செய்வாரு? ஒரே ஒரு துவா ஓதிட்டு அதோட வீட்டுக்கு போயிடுவார். அப்ப எல்லாருமே போயிடுவாங்க. யார் துவா செய்ய வேண்டும்? யாருடைய துவா அங்கீகரிக்கப்படும்? உண்மையிலேயே யார் வருத்தப்பட வேண்டும்? எந்த பெற்றோர்களை கபரிலே வைக்கப்பட்டதோ அவர்களுடைய பிள்ளைகள் வருத்தப்பட வேண்டும். உண்மையா இல்லையா? கபர்ல வச்ச உடனே அவரவர்களுடைய பிள்ளைகள் வருத்தப்படணும். எப்படி வருத்தப்படணும் தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய இந்த கபருக்குள்ள வச்சிருக்கிறோமே என்னுடைய தாய் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? கரண்ட் போயிட்டா கூட நைட்டு ஃபுல்லா எனக்கு விசிறிக்கிட்டே இருப்பா, தூங்க மாட்டாள். அப்படிப்பட்ட தாய். எப்படிப்பட்ட தாய் தெரியுமா?
அவள் பசியோடு இருந்தாலும் கூட ஒரு நாள் கூட என்னை பட்டினியாக தூங்க வைத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட தாய் நான் கொண்டு வந்து உன்னுடைய இந்த கபூருக்குள்ளே வைத்திருக்கின்றேன். எனக்கு முதலில் அல்லாஹ் என்றால் யார் என்பதை என் தாய் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாள். எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்பும் போது என் தாய் தான் என்னை மதரசாவிற்கு அனுப்பி அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹுடைய வல்லமை என்ன, ரசூல் என்றால் யார், கபர் என்றால் என்ன என்று மார்க்க விஷயங்களை போதித்தவள் என்னுடைய தாய். அவளை கொண்டு வந்து உன்னுடைய கபருக்குள்ள நாங்க வச்சிருக்கிறோம். ரப்பே, எனக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தியவள் என்னுடைய தாய். அதனால மலக்குகள் மன் ரப்புன்னு கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பாங்க. அப்ப என்னுடைய தாயினுடைய நாவிலிருந்து அல்லாஹ் என்ற வார்த்தையை நீ வரச்சை என்று ஒரு பிள்ளை துவா செய்யும். எப்படிப்பட்ட பிள்ளை? எம்பிபிஎஸ் படிச்ச பிள்ளை துவா செய்யுமா? இல்ல நல்ல படிச்சு கலெக்டர் ஆன பிள்ளை துவா செய்யுமா? சாலிஹான மார்க்க கல்வியை எந்த பிள்ளை கற்றதோ, எந்த பிள்ளை அல்லாஹ்வும் ரசூலையும் விளங்கியதோ, எந்த பிள்ளைக்கு பெற்றோருடைய மகிமை தெரியுமோ, எங்க தெரியும்? எந்த ஸ்கூல்லையாவது சொல்லி கொடுக்குறாங்களா? அது மகிமை தெரியணும்னு சொன்னா எங்க வரணும்? மதரசாவுக்கு தான் வரணும், வேற வழியே இல்லை. மார்க்க கல்வி கற்றால் மட்டும்தான் அந்த பெற்றோர்களுடைய வலியும் வேதனையும் தெரியும், அவர்களுடைய கஷ்டங்கள் தெரியும். அப்ப அந்த பிள்ளையுடைய துவா எப்படி இருக்கும் தெரியுமா? பக்கத்திலே நின்று கபருக்கு பக்கத்திலே அழுவார்கள். நான் பார்த்திருக்கிறேன். நல்ல சாலிகான ஓதுன பிள்ளை அவர் செய்யக்கூடிய துவாவை நான் பார்த்திருக்கிறேன். கபருக்கு பக்கத்திலே அழுவார்கள், ரப்பே என்னுடைய தாயின் கபரை நீ விசாலமாக்கு, ரப்பே என்னுடைய தாய்க்கு எந்த நோய்களையும் நீ கொடுத்து விடாதே. ஏன்? என்னுடைய தாய் என்னை அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தால், மார்க்கத்தை கொடுத்தால், அல்லாஹ் ரசூல் யார் என்பதை என்னுடைய தாய் எனக்கு விளங்க வைத்தாள். அதனால என்னுடைய தாயினுடைய கபரை ரப்பே நீ விசாலமாக்கு, வெளிச்சமாக்கு என்று துவா செய்வார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னங்க? ஒரு தகப்பன் என்ன செய்யறாரு? ஒரு மகனை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு வீட்டு வாசல்ல உட்காண்டார். இது ஒரு ஆவண படம், ஹதீஸ் அல்ல. வாசல்ல உட்கார்ந்து மகனை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பான்னு கேட்கிறாரு. வாசல்ல ஒரு பறவையை பார்த்து, இது காகம், காக்கான்னு சொல்றாரு. ரெண்டாவது தடவை கேட்கிறாரு, இது காகம். மூணாவது தடவை அந்த தகப்ப கேட்கிறார், வயசானவர், இது என்ன? காகம். நாலாவது தடவை கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என் வயசான காலத்துல பேசாம சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? வயசான காலத்துல இது தேவையா? நீ சொல்றோமா இல்லையா? நம்ம வீட்டுல உள்ள வயசானவங்க கொஞ்சம் அதிகமா பேசுனா உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அப்படி படுங்க, உட்காருங்க. அப்ப அந்த தந்தை அழைச்சு சொன்னாலாம், ஒரு 25 வருஷம் இருக்கும்பா, அதுக்கு முன்னால இதே வாசல்ல உட்கார்ந்து நான் உட்கார்ந்து இருந்தேன், நீ வந்த, இது என்னன்னு கேட்ட, காகம்னு சொன்னேன். அடுத்து என்னன்னு கேட்ட, காகம்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 25 தடவை நீ கேட்ட, 25 முத்தங்கள் உனக்கு கொடுத்து இது காகம் என்று சொல்லிட்டு நான் நினைச்சேன், இன்னொரு 25 தடவை நீ கேட்டிருக்க கூடாதா? உனக்கு இன்னொரு 25 முத்தம் நான் கொடுத்து இது காகம்னு சொல்லியிருப்பேனே. அப்போ ஒரு தந்தை தன் மகனுக்கு காட்டக்கூடிய பாசம், ஆனா பிள்ளைகிட்ட அந்த குணம் இல்லை. ஏன் இல்லை? ஒரு தந்தை எப்படிப்பட்டவர்? குர்ஆன் சொல்லுது, ஒரு தந்தையினுடைய பொருத்தம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் புரிந்து கொள்ள மாட்டான். ஒரு தாய் கோபப்பட்டால் அல்லாஹ் கோபப்படுவான். இது யாரு சொல்லிக் கொடுப்பது? எந்த ஸ்கூல்லையாவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? மதரசாக்களில் மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். மதரசாவில் மட்டும்தான் இந்த செய்திகளை சொல்ல முடியும். நம்ம இதே மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு பையன் தாயினுடைய வஃபாத்துக்கு வராரு, மௌத்துக்கு வராரு, தலைமாட்டில் உட்கார்ந்து அழுகுறாரு. பக்கத்துல போனா ஒரே மது வாடை. இப்ப கேட்டா, ஏன்பா துவா செய்யற நேரத்துல நீ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்கிறியே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இதா மாத்தல் இன்சான் இன்ததா அன்ஹு, நாம மௌத்தா போயிட்டா துனியால எல்லாமே துண்டிச்சிடும், சில விஷயங்களை தவிர. அதில் மிக முக்கியமான ஒன்று வலதும் சாலிஹும் எதுவும், சாலிஹான துவா செய்யக்கூடிய பிள்ளை. இவர் மது அறிந்திருக்கிறாரு, இவருடைய துவாவே கபூலாவாது. இவருடைய தாய்க்கு எப்படி துவா செய்ய முடியும்?
அவன்கிட்ட கேட்டா நான் வருத்தத்துல குடிச்சிட்டேன். யாருங்க காரணம்? யார் காரணம்? பெற்றோர்களாகிய நாம தான் காரணம். இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பயான்லாம் வச்சு யாரையோ ஸ்பான்சர் பிடிச்சி பராட்டாலாம் வாங்கி கொடுத்து வரக்கூடிய உஸ்தாதுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாம் கொடுத்து குரான் முதற்கொண்டு எல்லாம் ஃப்ரீ. ஒரு அரை மணி நேரம் வந்து ஓடிட்டு போங்களேன், அப்பதான் அவனுக்கு தலைவலிக்கும். இல்ல அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா காலையில 7 மணிக்கெல்லாம் அனுப்ப முடியாது சார், ஏன்னா நாங்க எந்திரிக்க லேட் ஆயிடும். சரி சாயங்காலம் அனுப்புங்களேன், சாயங்காலமா அவன் லேட்டா வரும், டியூஷன் போகணும். இப்ப நீங்க டியூஷனுக்கு அனுப்புனீங்கன்னா அவன் உங்களை அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். இது பதுவா செய்யல, உண்மையான நிலவரம். ஏன்? பெற்றோர்களை பற்றி அவனுக்கு தெரியல, அல்லாஹ் ரசூலை பற்றி தெரியல. அப்புறம் மது அருந்துறான், கஞ்சா அடிக்கிறான், பெண் பிள்ளைகள் ஓடி போயிடுச்சு, ஸ்டேஷன்ல போய் நாங்க நிக்கிறோம். என்ன காரணம்? நாம் சரியான நேரத்தில் சரியான கல்வியை இந்த பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கல. அதனுடைய விளைவு நம் பிள்ளையின் மூலமாக பல சமுதாயத்தினருக்கு மத்தியிலே நாம் எல்லாம் அவமானப்படுத்தப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம ஊர்ல அந்த மாதிரி இல்லை. பொதுவாக சில ஊர்கள்ல தாய்மார்கள் பலகீனமா இருப்பாங்க. இப்ப அச்சிதமங்கலத்தை பொறுத்தவரை நான் கேள்விப்பட்டது, மார்க்க விஷயம் சொன்னா தாய்மார்கள் ரொம்ப வேகமா இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன், ஒரு 50 வயசு 60 வயசு ஆட்கள் கூட என்ன செய்யறாங்க, மதரசாவில் வந்து ஓடிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, கல்விக்கு வயசு கிடையாது. அதே மாதிரி கல்வி நாம கத்துக்கிறோமா இல்லையா? அந்த கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த உஸ்தாத் சிறு வயதில் இருந்தாலும் கூட நாம் உஸ்தாத் மாணவர் என்ற அடிப்படையிலே அந்த கல்வியை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி யாரிடத்தில் இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குப்பால் ரோட்ட ஒரு கல்வி கிடைக்குதா, அதையும் நாம கத்துக்கணும். ஒரு சிறிய உதாரணம், ஒரு பெரிய மார்க்க மேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்க, வாசல்ல உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சட்ட விளக்கம் தெரியல. ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு தோட்டி, என்ன சொல்லுவாங்க, குப்பால்ற ஒரு தோட்டி வராது. எதுக்கு? என்ன இமாம் ரொம்ப குழப்பமா இருக்கீங்க போல, ஒரு சட்டம் படிச்சேன், அதுக்கு சரியான விளக்கம் எனக்கு தெரியல. என்ன சட்டம்? நாயினுடைய சிறுநீர் ஆடையில் பட்டுவிட்டால் அந்த ஆடையை சுத்தம் செய்ய வேண்டும். இது சட்டம். அதுல பாலிகான நாயினுடைய சிறுநீரா இல்லது பாலிக ஆவாத நாயினுடைய சிறுநீர், ரெண்டு விதமா இருக்குது. பாலிக ஆன வயதிற்கு வந்த நாயினுடைய சிறுநீர் பட்டால் அது நஜீஸ் ஆகிவிடும் சட்டம் இருக்குது. அவருக்கு ஒரே குழப்பம், நாயில எப்படி வயசுக்கு வந்த நாயின்னு கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியுமா? நாய்னா பொதுவா நாய், அது எப்படி வயசுக்கு வந்துச்சா வரல நமக்கு என்ன தெரியும்? அந்த தோட்டி குப்பல்றவர் சொன்னாரா, கல்வி எங்க இருக்குது பாருங்க. உட்கார்ந்த வண்ணமாக சிறுநீர் கழித்தால் அந்த நாய் வயதுக்கு வராத நாய், காலை தூக்கி சிறுநீர் கழித்தால் அது வயதிற்கு வந்த நாய். நீங்க விளங்கிங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கு பின்னால எப்பெல்லாம் ஒரு குப்பால வராரோ இவர் ஒண்ணு எதிர்த்து நின்றுவாங்க இந்த இமாம். ஏன்? கல்வி என்பது அல்லாஹ் எங்க வச்சிருக்கான் பாருங்க. ஒரு சாதாரண மனிதத்திலும் கல்வி இருக்கும். அதனால கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் ஒரு விஷயத்தை விளைக்கணும். நமக்கு எல்லாம் தெரிந்தாலும் நாம் எல்லாம் அறிந்திருந்தாலும் கூட கல்வி கற்பதிலே நாம எந்த கஞ்சத்தனமும் பண்ணவே கூடாது. மௌத்து வரை கற்றாலும் கல்வி பரிபூர்ணமாகாது. நாம் ஒரு சில விஷயங்களை கத்துக்கலாம். அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இனி வரக்கூடிய காலங்களிலும் கூட நீங்கள் எப்படி கல்வியை கற்றீர்களோ அதே போன்று கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இந்த கபரினுடைய வாழ்க்கையை பத்தி நாம சொன்னோம், கபரினுடைய வேதனையை பத்தி நாம சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் வஃபாத் ஆயிடுறாங்க. கொண்டு போய் கபர்ல வைக்கிறாங்க. கபர்ல வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அழ ஆரம்பித்து விட்டார்கள். கடுமையா அழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்களாம், மன் அல்லதி அபுகா யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறீங்க? அப்ப சொன்னாங்க, நான் தோளிலும் மாறிலும் தூக்கி வளர்த்த என்னுடைய மகள் ஜெய்னபை
இந்த கபர் நெருக்கமாக ஆக்கி அவருடைய விழா எலும்புகளை எல்லாம் உடைத்து விட்டது. அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். யாருடைய மகள்? அல்லாஹ்வுடைய தூதர், ஈருலகத்தினுடைய தலைவர், அவருடைய மகளின் நிலைமை என்ன? 2 தோள் புஜங்களும் நெருக்கப்பட்டு விழா எலும்புகள் எல்லாம் உடைவதை நான் பார்க்கிறேன். நான் வளர்த்த மகள் இந்த வேதனை செய்வதை என்னால் தாங்க முடியவில்லை, அதனால் அழுதுன்னு சொல்லி அழுதான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க மகளுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய மகனுக்கு இந்த நிலைமையா? கண்ணியமானவர்களே, இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆத் ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க வஃபாத்து செய்தியை கேட்ட உடனே அர்ஷுகள் எல்லாம் நடுங்கியது. அர்ஷில் இருந்த 70,000 மலக்குகள் இந்த உலகத்திற்கு ஜனாசா தொழுகைக்காக வந்தாங்களாம். யாருக்காக வேண்டி? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்காக. அப்படிப்பட்ட அந்த சஹாபிய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொண்டு போய் கபர்ல வச்ச உடனே கபர் நெருக்கியது. அவருடைய எலும்பு உடைக்கக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன். அவருக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா என்னுடைய மகளுடைய நிலைமை பரவாயில்லன்னு சொன்னாங்க. இப்ப நான் கேட்கிறேன், சஅத் இப்னு முஆதுக்கு இந்த நிலைமை, ரசூலுல்லாஹ் மகளுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன? நாம என்ன நன்மை செஞ்சிருக்கிறோம்? உறுதியான சொர்க்கம் நமக்கு நம்பிக்கை இருக்குதா? இல்ல நாம தொழுத தொழுகை அங்கீகரிக்கப்பட்டது என்று நமக்கு நம்பிக்கை இருக்குதா? இத்தனை வருஷம் நோன்பு வச்சோம், எல்லா நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சா? எந்த ஒன்றுமே தெரியாமல், எந்த ஒரு பரிபூர்ணத்தையும் அடையாமல் நபியினுடைய மகளுக்கு இந்த நிலைமை. சொர்க்கத்திலிருந்து 70,000 மலக்குகள் வந்து துன்யாவிலே ஜனாசா தொழுகை நடத்திய இந்த மனிதருக்கு இத்தனை நிலைமை என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கபரினுடைய வாழ்க்கை நமக்கு லேசாக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்னங்க? குர்ஆன் ஓதுறது. இன்னைக்கு நம்ம நண்பர்கள் உட்கார்ந்து பேசுவாரு, ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ள, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் பண்ணு சொல்றானா இல்லையா? செவிலேறி குதிக்கணுமா? நீ குதி, நான் பாத்துக்கிறேன். சொந்தக்காரர் சொல்லுவாரு, நீ என்ன ஆனா நான் பாத்துக்கிறப்பா. இதே வார்த்தையை மறுமையில் சொல்ல முடியுமா? கபரினுடைய விஷயத்திலே சொல்ல முடியுமா? என் தம்பி மூத்தா போயிட்டாரு, கபூர் என்னன்னா நான் பாத்துக்கிறேன் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல நமக்கு யாருங்க உதவியா இருப்பா? நாம் ஓதிய சூரத்துல் முல்க், நாம் ஓதிய குர்ஆன் ஷரீஃப், நாம் கொடுத்த சதக்கத்துல் ஜாரியா. முக்கியமான செய்தி தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மதரசா கட்டப்பட்டிருக்குது. இந்த மதரசாவிற்கு எத்தனையோ நபர்கள் பண உதவி செஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு சில செய்திகள் நான் கேள்விப்பட்டேன், ஒரு சில பெண்மணிகள் பெரிய தொகை இதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி. அப்ப இத்தனை விஷயங்களும் நாளைக்கு மறுமையில் என்ன செய்யும்? அவர்களுக்காக வசியத்திற்காகவும், இந்த கபரினுடைய விசாலத்திற்காகவும், கபரினுடைய வேதனை தடுப்பதற்காகவும் இந்த அமல்கள் எல்லாம், அவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாம் அந்த கபருக்கு வரும். பொருளாதாரத்துக்கு மட்டுமா? உடல் உழைப்புகள். ஜமாத்துல உள்ள எல்லாருக்குமே இந்த மதரசாவில் பங்கு இருக்கு. உங்களுடைய மதரசா இது. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், நியத்து வைங்க, கியாமத்து வரை இந்த மதரசா சிறப்பாக நடக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். கியாமத்து வரை. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் நம்மகிட்ட வருவாங்க, ஹஸரத் ஒரே பலா முசீபத்தா இருக்கு, நிம்மதியே இல்லை, ஏதாவது ஓதி விடுங்களேன். நாம அந்த நேரத்துல என்ன செய்வோம்? ஏதாவது சில சூறாக்கள் ஓதி விடுவோம். இப்ப நான் சொல்றது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு பலா முசீபத்தை நீங்கணும்னு சொன்னா உங்க ஊர்ல உள்ள மதரசாவை நீங்க எல்லாம் சேர்ந்து ஹயாத்தாக்குங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுங்க? மதரசாவிற்கு உயிர் கொடுங்கள். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு 50 ரூபா, அந்த பிள்ளையினுடைய கல்வி தரங்கள், அவர்கள் ஓடியதற்கு பின்னால் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வியினுடைய தரம் உயர உயர அந்த நன்மையின் மூலமாக உங்கள் முசீபத்துகளை அல்லாஹ் நீக்குவான். நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத். நீங்க நன்மைகள் செய்ய செய்ய உங்கள் பாவங்கள் எல்லாம் போகிவிடும். எங்கிட்ட காசு பணமே இல்லையா சார், நாங்க என்ன செய்யறது? மதரசாவுக்கு உடல் உழைப்புகளை கொடுங்கள், நல்ல சிந்தனைகளை கொடுங்கள், நல்ல விஷயங்களை செய்யுங்கள். பொருளாதாரம் இருந்தால்
இன்னும் இந்த மதரசாவை வளர்ச்சி அடைய செய்யுங்கள். மாணவர்களே, இந்த மதரசாவிற்காக யாரெல்லாம் செல்வங்களை கொடுத்தார்களோ, உடல் உழைப்புகளை கொடுத்தார்களோ, இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக யாரெல்லாம் இரவு பகலாக பாடுபட்டார்களோ, அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்தருவானாக, கபரினுடைய வாழ்க்கையை விசாலமாக்குவானாக. அவர்களின் மூலமாக பல பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. மாணவர்களே, அல்லாஹ் நமக்கு அசல் விஷயம்னு ஒண்ணு சொல்லியிருக்கான். அசல் என்னங்க? இபாதத் செய்யறது, தொழுகிறது, மதரசாக்கள் நடத்துறது, ஓதுறது, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது, கற்றுக்கொள்வது, இதெல்லாம் அசல் விஷயம். இன்னைக்கு நாம் அதெல்லாம் விட்டுட்டோம். எது தேவையில்லையோ, தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, எது வாழ்வதற்கு தேவையோ அதுல ரொம்ப கவனம் அதிகமாக்கிட்டோம். எது அசலோ அதுல நாம கோட்டை விட்டுட்டோம். ஒரு மனிதர் உடல்நிலை சரியில்லை, நைட்டு பிரயாணம் செஞ்சு டாக்டரை பார்க்கறதுக்காக போறார். போகும்போது இரவு நேரம் ஆயிடுச்சு. இது பழைய காலத்துல உள்ள கதை. என்ன செய்வாங்க அந்த காலத்துல? எங்கேயாவது வீடுகளில் தங்கிப்பாங்க, இல்ல பள்ளிவாசல தங்கிப்பாங்க. அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல போய் தங்கிட்டார் இரவு நேரத்துல. அப்ப இமாம் கேட்டாங்கன்னா, நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்போமா இல்லையா? நம்மகிட்ட உள்ள நல்ல பழக்கம் என்ன? யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால பண்பு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சாப்பாடு கொடுப்பது நன்மை மட்டுமல்ல, தாய்மார்கள் விளங்கணும், உணவு கொடுப்பது இன்னொரு சிறப்பும் அல்ல இருக்குது. ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு வீட்டுல நிம்மதியே இல்லை, ஒரே குழப்பமா இருக்குது, மன கஷ்டமா இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். சரி, வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க போல. வீட்டுக்கு வந்தாங்க, என்ன உணவு இருக்குது? ரொட்டி இருக்கு, கொண்டு வைங்க. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு வெளியில வந்தாங்க, யார சூழ்நிலை சொல்லுங்க, நீ சொன்னது நடந்துருச்சுப்பான்ட்டான். என்ன நடந்துச்சு? பலா முசீபத்து எல்லாம் போயிடுச்சு. எப்படி? ஒரு விருந்தாளி உள்ள சாப்பிட்டுட்டு வெளியே வந்தா நம்ம பலா முசீபத்து எல்லாம் வெளியே கொண்டு போயிடலாம். அதனால உன் முசீபத்துகள் என்னோடு சேர்ந்து வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பள்ளிவாசலுக்கு அந்த மனிதர் போறாரு. அசன் கேட்கிறாங்க, சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. ரொட்டி சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. 1 சாப்பிட்டாரு, 2 சாப்பிட்டாரு, 3 சாப்பிட்டாரு. ஒரு 35-40 ரொட்டிக்கு மேல போய்கிட்டு இருக்கு. கல்ல இன்னும் ஆஃப் பண்ணல. எடுத்து வச்ச கல்லுல 40 ரொட்டி சுட்டாச்சு, போய்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல நம்ம கேட்போமா இல்லையா? நீங்க எதுக்காக வேண்டி டாக்டரை பார்க்க போறீங்க? அவர் சொன்னாரா, எனக்கு சரியா பசியே எடுக்கிறது இல்லை சார், அதனால டாக்டரை பார்க்க போறேன். எங்கேயாவது ஒத்து போற மாதிரி இருக்குதா? அதே மாதிரிதான் துனியாவில். ஏன்பா தொழுகலை? குடும்பத்துக்காக சம்பாதிச்சேன். ஏன் தொழுகலை? வியாபாரத்துல பிஸியா இருந்தேன். ஏன் உன் பிள்ளைக்கு மார்க்க கல்வி கொடுக்கல? எனக்கு நேரம் இல்லை. எது அசல் விஷயமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத காரணங்களை சொல்லி இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இந்த சமுதாயத்தினுடைய நிலையை மாற்றி விட்டோம். நமக்கெல்லாம் கொஞ்சம் மார்க்கம் தெரியுது. நம்ம பிள்ளையுடைய நிலைமை ரொம்ப மோசம். ஏன்னா அவன் செல்போனை பார்த்தா சாப்பிட்டானா தூங்குனங்களா மறந்துடுறான். இப்ப அல்லாஹ் ரசூல் அவனுக்கு எப்படி ஞாபகப்படுத்துறது? தாய் தந்தையுடைய சிறப்பை எப்படி அவனுக்கு சொல்றது? எப்படி விளங்க வைக்க முடியும்? இந்த காலத்திலே கல்வி கொடுப்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான செயல். அதற்கான முயற்சி இந்த மதரசா, குறிப்பாக பெண்களுக்கான கல்வி. கண்ணியமானவர்களே, இந்த பெண்களுடைய கல்வி இருக்குது. இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க நபி அவங்க, தீபத்தை போன்றது. தீபம் 2 வகையா இருக்குது. இந்த லைட்டுக்கு என்ன செய்வாங்க? தீபம்னு சொல்லுவாங்க, ஒரு வெளிச்சம். இன்னொரு தீபம் ஒரு மெழுகுவர்த்தி கொடுத்தோம், அதுல இருந்து ஒரு தீபம் வரும். இந்த பெண்கள் கல்வி என்பது மெழுகிலிருந்து வரக்கூடிய தீபத்தை போன்று. ஏன் அந்த உதாரணத்தை சொன்னாங்க? அந்த நெருப்பை வச்சு இன்னொரு மெழுக பத்த வைக்கலாம், அந்த நெருப்பை வச்சு இன்னொரு மெழுக பத்த வைக்கலாம். ஒரு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஒரு தீபத்தை வைத்து பல தீபங்களை கொளுத்தலாம். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பது முழு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு சமம் என்று நபி அவங்க சொன்னார். அந்த விஷயத்தை தான் நாம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய முயற்சியாகத்தான் ஒரு திறமையான ஒரு உஸ்தாத் பல ஆலயங்களை உருவாக்கிய, பல ஆலயங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அற்புதமான ஒரு உஸ்தாதி மதரசாவிலே இந்த ஊரில் உள்ள மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் சேர்ந்து
குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அல்மாஸ் அன்வருதீன் அண்ணா அவருக்கு பல முறை போன் பண்ணி பேசுவாங்க. பெருமைக்காக சொல்லல. ஒரு 2 மணி நேரம் பேசினா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம மதரசாவை பத்தி தான் பேசியிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் எனக்கு ஒரு அக்கறை வந்துச்சு. நம்ம வேற ஊர்ல இமாமா இருந்தாலும் இந்த ஊர்லயே நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பங்கு இருக்கணும். ஒரு ஆசை ஏற்பட்டது. பல நபர்களுடைய முயற்சிகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் மறைமுகமாக உதவி செஞ்சாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் நற்கூலியை வழங்குவானார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மதரசாக்கள். இன்னொரு விஷயம், வரவேற்புரை ஆற்றிய புள்ள பேர் என்ன, மக பேர் என்ன, அல்மாசா. பொதுவாக செல்வந்தர்கள் எல்லாமே ரொம்ப படிக்க வச்சிருக்காங்க. இதையும் மற்றவங்களுக்காக தான் நான் சொல்றேன். டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க, கலெக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. ஏன் தன்னுடைய பிள்ளையை ஒரு ஆலிமா ஆக்குறது இல்லை? தன்னுடைய பிள்ளைக்கு ஏன் மார்க்கத்தை போதிப்பது கிடையாது? கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் எனக்கு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம். வசதி இருந்தாலும் கூட என் பிள்ளையை ஆலிமாவத்தான் ஆக்குவேன் என்று நியத்து வைத்து, இந்த பிள்ளை மட்டுமல்ல, இந்த ஊரிலே எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆலிமா பட்டம் பெற்றதோ அந்த பிள்ளைகளின் மூலமாக அல்லாஹ் அந்த ஊரை சிறப்பாக ஆக்குவானா? ஆமீன் சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஊராக இருந்தாலும் கூட ஒரு ஈமானுடைய வளர்ச்சிகள், பல ஆலிமாக்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, ஆலிமாக்கள் உருவாகிறாங்க. சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இங்கு இருப்பதாக பல செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லாஹ் என்ன செய்யணும், இவர்களின் மூலமாக, இந்த மதரசாவின் மூலமாக உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும், மிகப்பெரிய வெற்றிகளை தர வேண்டும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிகளின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய பலா முசீபத்துகளை எல்லாம் நீக்குவான். டைம் இருக்குதா? டைம் இருக்குல்ல? சுபோரைக்கும் பேசலாமா? அதாவது கொஞ்சம் சோர்வா ஆவாங்க சில ஊர்ல, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில செய்திகள் பேசுவோம். இந்த மௌத்துன்னு சொல்றோமா இல்லையா? மௌத்துன்னு சொன்னா என்னங்க? கண்ணை மூடிடுறோம். சொல்லுவாங்க, இந்த சிறு வயசுல மௌத்தாயிட்டாரு, முடிவுக்கு வந்துட்டாரு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? மௌத்துக்கு பின்னால்தான் உங்க வாழ்க்கையை துவங்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். துனியாவை நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு என்னென்ன தெரியுது? இந்த வானம், பூமி, இந்த அதில் உள்ள சில மனிதர்கள், அவர்களுடைய நிலைகள், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. கண்ணு மூடுனதுக்கு அப்புறம் தான் யாருமே பார்க்காத சொர்க்கம் தெரியுது, யாருமே பார்க்காத நரகம் தெரியுது, யாருமே கற்பனை செய்ய முடியாத கபூர் தெரியுது. எந்த வேதனை இப்படி இருக்கும் என்று சிந்திக்கவே முடியாத அளவிற்கு கபூர் வேதனை தெரியுது. அப்ப மறைமுகமான விஷயங்கள்லாம் அல்லாஹ் மௌத்துக்கு பின்னாலும் துவங்குறான். அதனால இந்த 50 வயசு 60 வயசுங்கிறதா துனியா கணக்கு தான். நாம கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் துவங்கப்படுகின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில் அந்த மனிதர்கள் எல்லாம் நிற்பார்களாம். வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூசிஹிம். அல்லாஹ்வுக்கு முன்னால தலையை தொங்க போட்டுருவாங்க. அதை தொங்க போட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த கபூரெல்லாம் நான் பார்த்துட்டேன், இந்த நரகத்தை பார்த்துட்டேன், இந்த வேதனையெல்லாம் நான் பார்த்துட்டேன், என்னை கொஞ்ச காலம் உலகத்துக்கு அனுப்பு. எந்த தேவையில்லாத விஷயங்களும் செய்யாமல் நன்மை மட்டும் செஞ்சுட்டு நான் திரும்ப வந்துடுறேன். மனிதன் குழம்புவான். அல்லாஹ் சூரத்து சஜ்தாவுல சொல்றான், வலவு தரா இதில் முஜ்ரிமூன், பாவம் செய்தவர்கள் நாகிசு தலை தொங்கியவர்களாக நிற்பார்கள். எப்படி? ரொம்ப நேரம் பயம் பண்ணா நம்ம தலையும் தொங்கிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிடுவோம். இந்த ஜும்மால தான் பார்த்தோம்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலை தொங்கி கீழே போயிடும். அந்த மாதிரி மறுமையில நிற்பாங்க. கொஞ்ச காலம் டைம் கேட்பாங்க, யா அல்லாஹ் எல்லா நன்மைகளையும் செய்து விடுகின்றேன். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டான், காலங்கள் கொடுக்க மாட்டான். உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. கண்ணியமானவர்களே, அதனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மௌத்து முடிவல்ல, மௌத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம்.
கண்ணை மூடிய பிறகுதான் அடுத்து உள்ள மறைமுகமான விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு காண்பித்துக் கொடுக்கின்றான். ஆகையினால் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆன் ஓத தெரிய வேண்டும். இன்னைக்கு நம்மகிட்ட உள்ள கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு 10 வயசுல நாம் ஒரு 5 ரூபா செலவு பண்ணோம். 20 வயசுல ஒரு 50 ரூபா, 25 வயசுல ஒரு நாளைக்கு 500 ரூபா, ஒரு 30-40 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம், நல்லா சம்பாதிச்சு வீடு வாசல் கட்டி திருமணம் முடிச்சு வாழ்க்கையில் அப்படியே முன்னேறிக்கிட்டே போறார். 60 வயசு ஆயிடுச்சா எல்லாம் கிடைத்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்துடுறார். நான் என்ன கேட்கிறேன், உலக விஷயத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாம் மார்க்கத்துல மட்டும் ஏன் அந்த முன்னேற்றம் இல்லை? ஒரு 60 வயசு ஆளை கூப்பிட்டு உங்களுக்கு எத்தனை சூறாங்க தெரியும்? எனக்கு குழுவெல்லாம் குழுவது பின்னாஸ் தான் தெரியும். எப்போ ஓடுனது? 4 வயசுல ஓடுனது. 4 வயசுல இருந்த பொருளாதார முன்னேற்றம் 40 வயசுல மாறிடுச்சு. 4 வயசுல தெரிஞ்ச அதே குழுவல்லா சூறாதான் 40 வயசு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. குழுத்து தெரியல, சூறா தெரியல, மார்க்கத்திலே முன்னேற்றம் கிடையாது, ஆர்வமும் இல்லை. அதனால முன்னேற்றம் என்பது உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, மறுமைக்காகவும் மார்க்கத்திலும் என்ன இருக்கணும்? முன்னேற்றங்கள் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகள் மார்க்கத்துக்காக தியாகம் செஞ்சா. பெண்கள் அதிகமா வந்திருக்கிறாங்க. மார்க்க விஷயத்திற்காக பெண்கள் தியாகம் செய்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, ஆண்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சாங்க. அழைச்சி எல்லாம் போருக்கு வாங்க. அப்போ ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 2.5 வயசு புள்ள, கை குழந்தை, அப்படியே தூக்கிக்கிட்டு வராங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யா ரசூலல்லாஹ், என்னுடைய பிள்ளையை நீங்க போருக்கு அழைச்சிட்டு போங்க. எங்க வீட்டுல ஆண்கள் கிடையாது, என்னுடைய கணவரும் போர்ல தான் மூத்தா போயிட்டாரு, இந்த பிள்ளை மட்டும்தான் இருக்கிறது, நீங்கள் அழைத்து போங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, ஏமா 2.5 வயசு பிள்ளைய வச்சு நான் என்ன செய்ய போறேன்? அதை வச்சு போர் செய்ய வைக்க முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை நாம பார்த்துக்கணும். 2.5 வயசு பிள்ளைய வச்சு நான் என்ன செய்ய போறேன்? அந்த பெண்ணினுடைய ஈமானை நாம் பார்க்க வேண்டும், அந்த பெண்ணினுடைய தக்குவாவை பார்க்க வேண்டும். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் போருக்கு என்னுடைய பிள்ளை எடுத்து போங்க. உங்களை யாராவது வெட்டுவதற்கு வந்தால் என்னுடைய பிள்ளையை வைத்து நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பிள்ளையை வைத்து நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், அம்மா, இந்த அளவிற்கு உங்களுடைய ஈமானா? பிள்ளை சென்றாலும் பரவாயில்லை, மார்க்கம் நிலைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை விளங்க வேண்டும். விளங்கினார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களை தாங்களே புரிந்து கொண்டார்கள். நீங்க ஒரு கணவன்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாரு, என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க சார். எல்லா கணவனும் புலம்பக்கூடிய செய்தியெல்லாம், என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. மனைவிட்ட போய் கேட்டா, இவர் என்னைய புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, இவரோட பெரிய தொல்லையா இருக்குதுப்பா. 40-50 வருஷம் வாழ்ந்த ஒரு பெண்ணிட்ட போய் உங்க கணவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்பா, யாராவது அனுபவசாலிகளா இருக்கீங்க சொல்லுங்க. 40 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரே வார்த்தை தான். என்ன வார்த்தை? என்ன வார்த்தைங்க? அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரே வார்த்தையில முடிச்சுவாங்க. அப்ப கணவனுக்கு மனைவி மீது திருப்தி இல்லை, இவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. மனைவி சொல்லுது, கணவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியே கொஞ்சம் பிள்ளைங்கள்ட்ட போனா, ஏன்டா வாப்பா விட்டு வெளியில வந்த? எங்க வாப்பா என்னைய புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. வாப்பாட்ட கேட்டா, மகன் என்னைய புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். சொல்றாங்களா இல்லையா? ஆனா சஹாபாக்கள் இப்படி அல்ல. ஏன் அவங்க வெற்றி பெற்றாங்க தெரியுமா? மன் அரஃப நஃப்ஸஹு அரஃபல்லாஹ், தன்னை புரிந்து கொண்டார்கள். முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கணும். நம்மளையே முதல்ல புரிஞ்சிக்காம நாம மற்றவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னு சொன்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? தன்னை புரிந்து கொண்டார்கள். அதனால அல்லாஹ்வை அவர்கள் புரிவதற்கு மிக லேசாயிடுச்சு. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை போனாலும் பரவாயில்ல, கணவன் போனாலும் பரவாயில்ல, மார்க்கம் ஹயாத்தாக இருக்க வேண்டும். உயிரை கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம 1 மணி நேரம் மதரசாவுக்கு கஷ்டப்படுறோம். காலையில 1 மணி நேரம், மாலையில 1 மணி நேரம். இன்னைக்கு கால மதரசாலாம் முடிஞ்சு, கால மதரசாவே கிடையாது, அதெல்லாம் நம்ம காலத்தோட முடிஞ்சு. இப்ப இந்த மகரீபு அசருக்கு பின்னால ஒரு 1/2 மணி நேரம் ஓதி கொடுக்குறான்.
அதுக்கு கூட நாம என்ன செய்யறது இல்ல, நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புவதில்லை. அவன் தெருவில் விளையாண்டுட்டு இருக்கிறான், நம்ம போய் கூப்பிட்டோம்னு சொன்னா அதெல்லாம் எங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டேன், நம்மளே மிரட்டுறான். எங்க அம்மா தான் விளையாட சொன்னாங்க. எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம், ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தான் மதரசா நடக்கும்போது. கூப்பிட்டு, ஏன்டா சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கிற, மதரசாக்கு வந்தா என்ன? இல்ல சார், எங்க அத்தா சொல்லிட்டாங்க அசர் டு மகரிபு நீ சைக்கிள் தான் ஓடணும்ட்டாங்க. ஏன்? ஹெல்த் ஃபாயில் ஆகும், உடம்பு வீணா போயிடுமா. யார் சொல்றா? தகப்பனே சொல்ற. அப்ப பிள்ளைகளுக்கு எது அவசியம், எது அவசியம் இல்லை, எது இன்றைய காலகட்டத்தினுடைய தேவை, எந்த ஒன்றுமே தாய்மார்கள் விளக்கல. கண்ணியமானவர்களே, நீங்க ஒரு பக்கம் போனை கொடுத்து நீங்க ஒரு பக்கம் போன் எடுத்துட்டு போயிருந்தீங்க. அவ என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியல. என்னமோ ஒரு கேம் விளையாடுறான், என்னமோ அதுக்குள்ள போறான். நமக்கு நாம கையை பிடிச்சி பள்ளிவாசலுக்கு வான்னு கூட்டு போலான்னு பார்த்தா அவன் நம்மள செல்போனுக்குள்ள கூட்டு போவான். நமக்கு டவுட் வந்தாலே அவன்கிட்ட கேட்க வேண்டியது. ஏன்பா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இது என்ன செய்யணும், இது கூட தெரியாதா, இது இப்படிதான் உள்ள போகணுங்க. நாம அவன் கையை பிடிச்சி பள்ளிவாசலுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா அவன் நம்ம கையை பிடிச்சி செல்போனுக்குள்ள கூட்டு போவான். நடக்குதா இல்லையா? அப்ப காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த காலத்துல நீங்க பிள்ளைகளை விட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைகளின் மூலமாகத்தான் உங்களுக்கு நரகம். நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக நம்ம ஊர்ல உள்ள பெண்கள் அப்படி கிடையாது. நான் செய்திலாம் கேள்விப்பட்டுட்டேன், செய்திகள்லாம் சொல்லிட்டாங்க. மார்க்க விஷயம் சொன்னா இங்க உள்ள எந்த தாய்மார்களும் பிள்ளைகளுக்கு சலுகை கொடுப்பதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இனி வரக்கூடிய காலங்களிலும் கூட கல்வியினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. அதனால கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் என்ன செய்யணும், கல்விகளை அதிகமாக ஊட்ட வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நாளைக்கு ஸ்கூல்லாம் இருக்குது, தாய்மார்கள் டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், புள்ள தூங்கணும். அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய சிந்தனை உடைய ஒரு பெண்மணி, அவங்க வரலாற்றை மட்டும் சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை போன்று யாருக்கும் ஏற்படல. வெறும் 19 வயசு, 3 பிள்ளைகள், கணவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக அனுப்புறாங்க. போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பும் போது 3 சஹாபாக்களை அழைச்சாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸ், ஜஅஃபர் இப்னு அபி தாலிப், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. இந்த 3 சஹாபி, இந்த 3 சஹாபியை அழைச்சு நபி அவங்க ஸைத் இப்னு ஹாரிஸ்ட சொல்றாங்க, இந்த போருக்கு நீங்க போங்க, கொடியை நாட்டுங்கள். உங்களால முடியலன்னு சொன்னா, நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டா ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் கிட்ட இந்த கொடியை கொடுத்துருங்க. அவருக்கு முடியலன்னு சொன்னா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாட்ட இந்த கொடியை கொடுத்துருங்க. அப்ப இந்த 3 சஹாபாக்களும் பேசிக்கிட்டாங்களா, உங்களுக்கு முடியலன்னா கொடுத்துருங்கன்னு நபி அவங்க சொன்னா அதுல பல காரணங்கள் இருக்கும். அப்ப இந்த போருக்கு பின்னால நாம் ஹயாத்தோடு இருக்க மாட்டோம் என்பதை அந்த சஹாபாக்கள்லாம் விளங்கிக்கிட்டாங்க. போருக்கு போறாங்க. 6 மாதம் கழித்து போரிலிருந்து முடிந்து வருகிறார்கள். போரிலிருந்து வெளியிலே வருகிறார்கள், மதீனாவுக்கு வராங்க. வந்த உடனே அந்த கார்குசாரி நடக்குது, சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மதீனா முழுவதும் பெண்கள், பெற்றோர்கள் எதிர்பார்த்த வண்ணமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. போருக்கு சென்ற ஆண்கள் எல்லாம் வருகிறார்கள். ஒரு தாய் எதிர்பார்க்கிறார், என்னுடைய மகன் வருகிறார். ஒரு தந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளை போரை முடித்து வருகிறார். ஒரு பிள்ளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், எங்க வாப்பா போரை முடிச்சுட்டு ஊருக்கு வராரு. மனைவிமார்கள்லாம் என்ன செய்யறாங்க, நல்ல ஜோடிச்சு சிங்காரிச்சு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தயார் செய்து உணவுகள் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்களாம், இந்த அஸ்மாவுடைய கணவர் தான் ஜஅஃபர் இப்னு அபூ தாலிப். அவர் வஃபாத் ஆயிட்டார், ஷஹீத் ஆயிட்டார். இந்த பெண்மணிக்கு எத்தனை வயசுங்க? 19 வயசு. நல்லா கவனமா கேளுங்க தாய்மார்கள், வெறும் 19 வயசு. கணவர் மௌத்தாயிட்டார், ஷஹீதாகி விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரர் தான் இந்த ஜஅஃபர் இப்னு அபூ தாலிப். அப்ப
நபி அவங்க சொன்னாங்களாம், சஹாபாக்களை கூப்பிட்டு, நீங்க அஸ்மா வீட்டுக்கு போய் உங்க கணவர் ஷஹீத் ஆயிட்டார்னு சொல்லிருங்க. யா ரசூலல்லாஹ், எப்படி அந்த பெண்ணிடத்திலே நாங்கள் சென்று சொல்வது? 19 வயசு, சிறிய பிள்ளைகள், 3 பிள்ளைகள், எப்படி நாங்கள் சொல்வது? நீங்களே சென்று சொல்லுங்கள் என்று சொல்ல, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமாக நடந்து வராங்க. மனைவி சமையல் கட்டிலே ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்க அந்த 3 பிள்ளைகளும் பார்க்கிறாங்க, எங்க வாப்பா தான் வந்துட்டாங்க. ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து பார்த்தால் வாப்பா வரவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வராங்க. தன்னுடைய வாப்பா வரல. அப்ப வெளியில் ஓடி வந்து அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்துட்டு மறுபடியும் உள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது நபி அவர்கள் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. உங்கள் கணவர் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை எப்படி ஒரு சிறு வயது உடைய இந்த பெண்மணிடத்தை எப்படி சொல்றது? சின்ன பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளைகள் பக்கத்திலே அழைத்தார்கள். அழைத்து கட்டி அணைத்தார்கள். கட்டி அணைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுக ஆரம்பிச்சாங்க. அழுகை என்று சொன்னால் சாதாரணமான அழுகை அல்ல. தேம்பி தேம்பி அழுதார்கள். கட்டி அணைத்துக் கொண்டு நபி அவர்கள் அழுக, அந்த அழுகையினுடைய சத்தத்திலே உள்ளே இருந்த அந்த அஸ்மா அவர்கள் லேசா திரைய விலக்கி பார்க்கிறாங்க. நபி அவர்கள் அழுகிறார்கள். மன் அல்லதி அபகா யா ரசூலல்லாஹ், நாயகமே ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? ஏன் அழுகிறீங்க? அப்பொழுது நபி அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், அம்மா அஸ்மா, என்னுடைய சகோதரன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் வஃபாத் ஆகிவிட்டார், ஷஹீத் ஆகிவிட்டார். உங்களிடத்தில் அந்த செய்தியை எப்படி நான் சொல்வது என்று தெரியாமல் நான் திணறிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் நான் என்னை மீறி அழுது விட்டேன் என்று சொல்ல, அந்த செய்தியை கேட்ட உடனே, கணவருடைய மௌத்து செய்தியை கேட்டால் ஒரு பெண்மணிக்கு எப்படி இருக்கும்? உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அழுதார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 19 வயதுடைய அந்த பெண்மணி அழுதார்கள். அடக்க முடியாத அழுகை. அப்பொழுது நபி அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள், அம்மா, உங்களுடைய கணவர் ஷஹீதாகிவிட்டால் உங்களுடைய கணவருடைய ரூஹை சொர்க்கத்தினுடைய பறவைகள் சுமந்து செல்கிறது அம்மா, நீ அழுகாதே என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க, அந்த பெண்மணியுடைய தக்வாவை நாம் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை விளங்கியதை பார்க்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், உடைய கணவர் ஷஹீத் ஆயிட்டார், இன்னாலில்லாஹ் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னம்மா, என்னுடைய கணவர் மௌத்தாகும் போது அவரோடு இருந்தவரை நீங்கள் அழைத்து வாருங்கள், நான் அவரிடத்திலே சில செய்திகள் கேட்க வேண்டும். என்ன செய்தி அம்மா? என்னுடைய கணவர் ஹயாத்தோடு இருக்கும் போது என்னுடைய மடியிலே படுத்துக் கொண்டு சொல்லுவார், அம்மா அஸ்மா, நான் மௌத்தாகும் போது நோன்பாளியாக நான் மரணிக்க வேண்டும், எனக்காக நீ துஆ செய்வாயா, அல்லாஹ்விடத்திலே கேட்பாயா? இப்ப மனைவி சொன்னாங்களா, கண்டிப்பாக நான் துஆ செய்கின்றேன், கண்டிப்பா நான் துஆ செய்கிறேன், நீங்க நோன்பாளியா தான் மௌத்தா போவீங்க, நான் துஆ செய்கிறேன். இப்படி என்னுடைய கணவர் என்னிடத்திலே சொல்லி இருந்தால், இப்படி ஷஹீதாகிவிட்டால் அந்த செய்தியை நான் கேட்க வேண்டும். நபி அவங்க ஸைத் இப்னு ஹாரிஸை கூப்பிடுறாங்க. என்ன நடந்துச்சு? யா ரசூலல்லாஹ், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் நீங்கள் சொன்னதை போன்று வலது கையிலே கொடியை வைத்துக் கொண்டிருந்தார். எதிரிகள் வலது கையை வெட்டினார்கள், அடுத்து இடது கையிலே பிடித்தார், இடது கையை வெட்டினார்கள், அந்த கொடியை தன்னுடைய கழுத்தினை வைத்துக் கொண்டார், கழுத்தை வெட்டினார்கள், கொடியை கீழே விடவில்லை. 80 வெட்டுக்கள் வெட்டப்பட்டது, ஒன்றல்ல இரண்டல்ல. எத்தனை வெட்டுக்கள்? 80 வெட்டுக்கள் வெட்டப்பட்டாலும் கூட கொடியை அவர்கள் விடவில்லை நாயகமே. அடுத்து கீழே சரிந்தார்கள், கீழே விழுந்தார்கள். நான் ஓடி சென்று அவரிடத்திலே கேட்டேன், தண்ணீர் உங்களுக்கு வேண்டுமா, சக்கராத்துடைய நிலை, தண்ணீர் வேண்டுமா என்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன். அவர் சொன்னார், அன் அஃப்தரத்து இன்தல்லாஹி அன சாயிம், நான் நோன்பாளியா இருக்கிறேன், நான் நோன்பை அல்லாஹ்விடத்திலே சென்று நோன்பை திறந்து கொள்கிறேன்,
எனக்கு தண்ணீர் வேண்டாம் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே எந்த பெண்மணி இன்னா லில்லாஹி என்று சொன்னார்களோ அதே பெண்மணி அல்லாஹ்வை விளங்கியவர்கள், ரசூலை விளங்கியவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், என் கணவருடைய நியத்து சரியாயிடுச்சு. என் கணவர் சொன்னாரு நோன்பாளியாக மௌத்தாக வேண்டும், அவர் நோன்பாளியாக மௌத்தாயிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். யார் சொன்னது? ஒரு 19 வயசு ஒரு சிறிய பெண்மணி. எதுக்கு இதை சொன்னேன்னு சொன்னா, இன்னைக்கு நாம துனியாவில் எதுவுமே நிரந்தரமானதல்ல. யார் வேண்டாலும் நம்ம விட்டு மௌத்தாகலாம், பிரிந்து செல்லலாம். அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமானவன். ஒரு நண்பருடைய வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். ஒரு மௌத்தாயிட்டார், உண்மை சம்பவம். அவங்க மனைவி கிட்ட போய் ஒரு தொகையை வசூல் பண்ணி கொடுத்தோம். அவங்க மனைவி வாங்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய கணவர் மௌத்தாயிட்டாரு, என்னுடைய கணவர் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன் தான், பணம் கொடுத்ததுலாம் அல்லாஹ் தான், அல்லாஹ் ஹயாத்தோட இருக்கிறான். கொண்டு வந்து யார் மூலமா கொடுத்தாரோ அவர் தான் மௌத்தாயிட்டார். கொடுக்க ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் ஹயாத்தோடு இருக்கிறான். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஈமானை பார்க்க வேண்டும். எண்ணிய மாணவர்களே, ஆய்வாளர்களாக வந்திருக்கிறீங்க. தக்குவா ஈமான் என்பது இந்த மார்க்க கல்வியை கற்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அதனால சில ஊர்களில் மதரசா இல்ல, பில்டிங் இல்ல, செலவு பண்றதுக்கு ஆள் இல்ல, ஸ்பான்சர் கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இருக்கு. நம்முடைய ஜமாத்தார்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன செய்யறாங்க? எல்லாமே உணவு முதற்கொண்டு ஏற்பாடு செஞ்சிடறாங்க. இப்ப மதரசாவினுடைய நிலைகள் எல்லாம் மாறி ஒரு கண்ணியமான ஒரு உஸ்தாதையும் நாம் என்ன செஞ்சிட்டோம்? மதரசாவில் சேர்த்திருக்கிறோம். பல ஆலிம்களை உருவாக்கியவர்கள், பல கல்விகளுடைய வளர்ச்சியை தந்தவர்கள், குறிப்பாக குர்ஆனை தஜ்வீதோடும் தர்த்தீலோடும் ஓதக்கூடியவர்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம என்ன செய்யணும்? நம்முடைய ஊர் மக்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள் இந்த உஸ்தாதுமார்களை பயன்படுத்தி கொண்டு அவரிடத்தில் கல்வியை கற்றுக்கொண்டு சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை என்ன செய்யுங்க? நீங்க கல்விகளை கற்றுக்கொள்ளுங்க. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே ஒவ்வொரு பெற்றோர்களும் தாய்மார்கள் ஆகிய நீங்களும் அலட்சியப்படுத்த வேண்டாம். இந்த மதரசாவினுடைய வளர்ச்சி என்பது இந்த மதரசா பில்டிங்கை வச்சோம். இப்ப இடையில கூட அன்வரன் என்ன செஞ்சாங்க? இந்த மதரசாவுடைய பேர்லாம் அனுப்புனாங்க. நான் தான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் வரக்கூடாது, இப்படித்தான் போடணும். எல்லாம் பேர் வைப்பதில் மட்டும் மதரசா அல்ல, பில்டிங் கட்டுறதுல மட்டும் மதரசா அல்ல, கல்வி கொடுப்பதுதான் அது சிறப்பாகும். அதனால ஊர் மக்கள் அனைவர்களும் சேர்ந்து இந்த அச்சிதமங்கலத்தில் உள்ள தாய்மார்கள், ஜமாத்தார்கள், கௌரவ தலைவர்கள், இந்த மதரசாவிற்கு மறைமுகமாக கொடுத்தவர்கள், இனி கொடுக்க போபவர்கள், உடலாலும் உள்ளத்தாலும் உழைக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலி வழங்க வேண்டும். மார்க்க கல்வியை நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அண்ணனுடைய மனைவி கூட அடிக்கடி என்ன செய்வாங்க? இந்த மார்க்க விஷயங்களை நம்ம கேட்கும் போது எங்களுடைய ஊர்ல எல்லாருமே தஜ்வீதோட ஓதணும். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. பெருமைக்காக நான் சொல்லல, என்னுடைய காதுக்கு வந்த செய்தி. எங்க ஊர்ல உள்ள எல்லாருமே தஜ்வீதோட குர்ஆன் ஓதணும். ஏன்? குர்ஆன் தஜ்வீதோட தான் வந்துச்சு. இன்னைக்கு அப்படியே மாற்றப்பட்டுருச்சு. ஒரு பையன் ஓதுறான், வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வகாதல் பலதில் அமீன் ஓதுறான். ஏன்ட ஓதுறவன் தான். எப்படிங்க இருக்குது குர்ஆன்ல? வஹாதல் பலதில் அமீன் இருக்கு. ஓதும் போது காதல் பலதில் அமீன் ஓதினான். இப்ப நம்ம என்ன செய்யறதான? எதனால ஓதுனா? தஜ்வீத் இல்லை. ஹா எப்ப சொல்லணும், தால் எப்ப சொல்லணும், தஜ்வீத் உச்சரிப்புகள் என்ன, எந்தெந்த எழுத்துக்கள் எங்கிருந்து வருது நாம சொல்லி கொடுக்கல. அவங்க எல்லாம் வருத்தப்பட்டாங்க. அதிகமாக நாம் பழகிய குடும்பம் அவருடைய குடும்பம். அவங்க அதிகமா சொன்ன செய்தி, எங்க ஊர்ல எல்லாருமே தஜ்வீதோட ஓதணும், எல்லாருமே மார்க்க கல்வி தெரியணும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல நியத்துடைய பெண்கள்லாம் அந்த ஊர்ல இருக்கிறீங்க. உங்களுடைய நல்ல சிந்தனையை கொண்டும் நல்ல இது போன்ற காரியங்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவை ஹயாத்தாக்கி கியாமத்து வரை எந்த இடையூறுகளும் இல்லாமல் இந்த மதரசாவை அல்லாஹ் சிறப்பாக நடத்தி வைப்பானாக. இந்த மதரசாவின் மூலமாக நம்முடைய ஊரில் யாருக்கெல்லாம் பலா முசீபத்துகள் ஏற்பட்டதோ அவருடைய எல்லா பலா முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்குவானாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவினுடைய பரக்கத்தை கொண்டு அவருடைய நோய் நொடிகளை எல்லாம் ஷிஃபாவாக்கி தருவானாக. யாரெல்லாம் வியாபாரத்திலே கஷ்டப்படுகிறார்களோ
அவருடைய வியாபாரத்திலே அல்லாஹ் இந்த மதரசாவினுடைய பரக்கத்தை கொண்டு வளர்ச்சி அடைய செய்வானாக. மென்மேலும் பல பரக்கத்துகளையும் பல நியமத்துகளையும் வல்ல ரஹ்மான் இந்த மதரசாவை கொண்டும் இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிகளை கொண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. எந்த நோக்கத்திற்காக இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டதோ யா அல்லாஹ் அந்த நோக்கத்தை நீ பரிபூர்ணப்படுத்துவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ மார்க்க கல்வியை தந்தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நீ வளரச் செய்வாயாக. எங்களுடைய பெண் பிள்ளைகள் எந்த விதமான தவறான வழியிலும் அவர்கள் செல்ல விடாமல் நீ தடுப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி கியாமத்து வரை தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பெண்களுக்கான பயான் என்பது இன்றைய காலத்தினுடைய அவசியம். இதை தொடர்ச்சியாக நீ ஆக்கி வைப்பாயாக. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். اللهم إنا نعوذ بك من جهود البلاء وترك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم بارك لنا في البيت، اللهم بارك لنا في العلم، اللهم بارك لنا في التجارة، اللهم بارك لنا في الدكان، اللهم بارك لنا في المدرسة برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. நிலந்து மதரசா போக்குமா நாளையிலிருந்து கண்ணியத்திற்குரிய மாணவ மாணவிகள், நாளை துவா ஓதி மதரசா ஆரம்பிச்சிடுறேன். நான் அப்படியே ஓதுறதெல்லாம் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். நாளையிலிருந்து தொடர்ச்சியாக என்ன செய்யணும், எல்லாருமே மதரசாக்கு வந்துடலாமா? இந்த தலை ரொம்ப ஸ்லோவா ஆடுது. ஏன்டா மதரசா ஆரம்பிக்கிறேன்னு இருக்கா? எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க தான் என்ன செய்யணும், நாளைக்கு தொழுக வைக்கணும், ஊரை வழி நடத்தணும். அதனால என்ன செய்யணும், மார்க்க கல்விகளை கத்துக்கணும். எல்லாம் சொல்லுங்க. ரப்பி ஜிதுனி இல்மா, ரப்பி ஜிதுனி இல்மா, ரப்பி ஜிதுனி இல்மா, ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக்குவாயாக, எங்களுக்கு கல்வியை லேசாக தருவாயாக, குர்ஆனை இலகுவாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.